மார்க்கெட்டில் ஒரு 10 வருஷமா மூட்டை தூக்குறது கமிஷன் வியாபாரம் அப்படி இப்படின்னு பொல போட்டிகிட்டு இருக்கேண்ணா. 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைண்ணா. ஒரு கடை ஒன்று லீஸுக்கு வருதுண்ணா. அதில் சின்னதாக ஒரு வியாபாரம் பார்த்து பொல போட்டலாம்னு இருக்கேன். அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. அதான் உங்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்கேன், பாதியில் நிற்கிது. அதான். டீ காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லைண்ணா இல்லைண்ணா பரவாயில்ல. டேய் டீ குடுறா. இல்லை இல்லை இந்தாப்பா சும்மா சாப்பிடுங்கப்பா. ஒரு நிமிஷம். ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? அண்ணா கதை 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 கேளுங்கடா. கிராமம்னு சொல்ல முடியாது, டவுன்னு சொல்ல முடியாது, நடுத்தரமான ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு புலிக்குட்டி இருந்துச்சு. குட்டியில் அது என்ன படுச்சுட்டி. என்ன முறைக்கிற? பெட்டி இருக்கா? இருக்கு. என்ன பாக்குற? பெட்டி. போ வீட்டுக்கு வரோம். அந்த குட்டி புலியோட அம்மா புள்ளியும் அப்பா புள்ளியும் அந்த குட்டி புள்ளிக்காக என்னெல்லாம் பண்ணுச்சு தெரியுமா? शिवा नाम तेजस्य कृत्तिका नक्षत्रे ऋषभराशि जाताय उद्योगम धनम कल्वी வியாபாரம். தினமும் வரையில அதே ஐயருக்கு மனப்பாடம் ஆயிருச்சு. நீங்க சாமியை பாருங்க. ரெண்டு புள்ளியும் சேர்ந்து அந்த குட்டி புள்ளிய அரசாங்க வேலைக்கு அனுப்ப திட்டம் போடுச்சு. அவனை கோயிலுக்கு கூட்டு போகாம அவன் சட்டையாண்டி தூக்கிட்டு திரியல. இந்த சட்டையை எடுத்துட்டு போனா அவனே கோயிலுக்கு வந்தது மாதிரி இருக்கும்னு ஜோசியக்காரர் சொன்னாருங்க. ஐயா ஜோசியக்காரன் சொன்னா, சாமியார் சொன்னா, பூசாரி. ஆமா, இது என்ன ஃபார்ம்? நேவி கப்பல், அதுவும் கவர்மெண்ட் வேலை. இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா மெடிக்கல் குவார்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீ. என் பிள்ளை உலகம் பூரா தண்ணியில ஓகோடு சுத்த போறான் பாரு. என் பிள்ளைக்கு தண்ணியில கண்டம்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. நேவியா நேவி. தண்ணியை விட்டுட்டு முதல்ல வேற வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க. வந்துட்டார் நேவி கோவிந்த். ஆனா அந்த புலிக்குட்டி அப்ப நான் தலைக்கு டெமிக்கு குத்துட்டு நண்பன் நிறைய தேடி போச்சு. ஹலோ எங்கடா இருக்க? நான் அப்பாவும் கோயில்ல இருக்கேன்டா. கொஞ்சம் லெஃப்ட்ல பாரு. கோயில்ல அல்வாலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? தொழில் செய்யற இடம் தான்டா கோயில். எங்களுக்கு இந்த அல்வா கடை தான் கோயில். அதான் கோயில் இருக்குன்னு சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் இங்க வா. எங்க அப்பாவுக்கு எனக்கு இப்பதான் பெரிய வார் நடந்து ஓஞ்சி போயிருக்குது. நீ இப்ப கூப்பிட்டுன்னு கடையை விட்டு வந்துட்டுன்னு வச்சுக்க, சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டுருவான் எங்க அப்பா. அப்ப சரி நான் வரட்டுமா? எப்பா நீ அங்கே இரு, நான் வந்துடுறாங்க. என்னடா முக்கியமான விஷயம் கூப்பிட்ட? மச்சான், நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். பிசினஸ் ஆரம்பிக்க போறியா? ஏன்டா காமெடியான பேசிருக்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, பேங்க்ல எனக்கு 40 லட்ச ரூபா லோன் சாங்க்ஷன். டேய், உன்னை நம்பி 40 ரூபா கூட எவனும் கடந்துற மாட்டான். எவன்டா 40 லட்ச ரூபா தரான்? தராங்கடா. அதை வச்சு ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஓபன் பண்ண போறேன். டேய், நம்மள மாதிரி இருக்க பசங்க இப்ப எல்லாரும் அதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம கோயில், குளம், காலேஜ் அது இதுன்னு எங்கேயும் போக தேவையில்ல. இப்ப ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கேன், பூரா பொண்ணுங்களும் நம்ம கடையில தான். டேய், அவ பொண்ணு வச்ச பிசினஸ் பண்ண போற. அது பெரிய பங்களா வேணும், தனித்தனி ரூம் வேணும், சொகுசு கார் வேணும்டா. என்னடா பேசுற? மொபைல் கடைடா. ஓ அப்படியா மச்சான்? அப்ப எங்க அப்பா நம்பி இருந்தாக்கா எனக்கு கடைசி வரைக்கும் வாழ வெட்டியா வாழ வச்சிருவான்டா. அப்போ உன் கடைக்கு வர 10 தொத்தலோ ஒரு பிகரை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிரு மச்சான். மச்சான், இது என் கடை இல்ல, நம்ம கடை. புலிக்குட்டி நரிக்குட்டி ரெண்டும் சேர்ந்து சிங்கத்தை பார்க்க வந்துச்சு. யாருண்ணா சிங்கம்? அந்த சிங்கமே வந்தான்டா. இங்க அறிவு கட்டவனே, நீங்க தான் சொல்றா. சிங்கம் யாரு? நீங்க தானா? நீங்க திருப்பத்தெல்லாம் எப்பயோ வந்த மாதிரி இருக்குது, ஆனா எப்ப வந்தா தெரியல. இப்ப தெரியும், வா. என்னாச்சோ நல்லா மடிச்சு போடல. ஆமா, சொல்லு. நீ வெட்டுறத அவன் வெட்டு வாங்குற மாதிரி நிக்கிறான். பேங்க்ல 40 லட்ச ரூபா லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சுல, அதுக்கு ஒரு ஆபீஸ் செட்டப் மாதிரி காட்டணும்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் தேவைப்படுது. அதான் ஒரு 5 லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கணும்னு வச்சுக்கேன். குடுத்துடலாம் மச்சான். நீ விட்டு எனக்கு ஏய் அல்வா கடை, இங்க வா. பெரும்பாலும் இல்லாத ஏமா மாதிரியே உட்காந்துட்டு இருக்கானே. என்னடா இந்த பக்கம் தம்பி பார்க்கலாம்னு வந்தீங்களா? தம்பி உள்ள ஒரு 5 பேர் அடிச்சிட்டு இருக்காப்ல. அடிச்சு முடிச்சுன்னு ஒரு 10 நிமிஷத்துல வெளியே வந்துருவாரு. வெயிட் பண்ணு. ஏய் பாதாள, நீ வெட்டி வெட்டி விளையாடு. அது நம்ம பசங்கடா. ஏய் வாங்கடா. டேய், தம்பிங்களுக்கு 2 சேர் போடு, அப்படியே இதுக்கு எண்ணெய் போடு. ஒரு பகல் செய்யும் பிற்பகல் வழின்றது வாதையை தான் பொறுத்து பாருங்க. எத்தனை பேர் அடிச்சிருப்பீங்க? தம்பி, இந்த மாதிரி பசங்களுக்கு பணம் வாங்கி தர்றதுக்கு என்னைக்கு ஜாமீன் மட்டும் போடுறாங்க தம்பி. பணம் வாங்கினவன விட்டுருவான், வாங்கி கொடுத்த நம்மள வாங்கன்னு வாங்கிடுவான் தம்பி. ஆமா, எவ்வளவு வாங்குனீங்க? 500 ரூபாய்க்கு எந்த அடிச்சாங்க? ஏய், நான் வாங்கின அடிய சொன்னடா. அப்ப அமௌண்ட்
50,000. 50,000 எனக்கே முட்டாடினா 50,000 ரூபாய்க்கு 500 அடினாக்கா அப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை அடிக்கும் கணக்கு எடுத்தா? யாரை பார்க்க வந்தீங்க? அண்ணனை பார்க்க வந்தீங்க. அண்ணனை பார்க்க வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. என்னங்கடா? அது யாரா அவன்? யாருப்பா நீங்க? அண்ணனை பார்க்க அண்ணனை பார்க்க வந்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. உட்காருங்கப்பா. உட்காருங்க. சரி. என்னடா ஒருத்தன் உட்காருன்றோம் ஒருத்தன் எழுந்துருன்றோம். பொலிட்டேஷனோட மோசமா இருக்கடா. டேய் உங்ககிட்ட என்னடா சொன்னேன் நானு? நீ நிக்க சொன்னீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி இல்லங்கடா. ஆலமரத்துல தொங்குற ஏய், அண்ணா உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு, வாங்க. அங்க போய் தக்கிறதுக்குறா. வாடா வெளியே மச்சான். தம்பி பசங்க வந்திருக்கானு வாங்க. வட தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. அப்பா நான் தலை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. கடை வாங்கும்போது எல்லாம் நல்ல பவ்யமாக தான் வாங்குறாங்க. திருப்பி வாங்கும்போது தான் இப்படி அடிச்சு பிடிச்சி தான் வாங்க வேண்டியதாக இருக்கு. இவனுங்களை அடிச்சே உடம்பெல்லாம் டயர்டாக போயிடுது. டேய் ஹெல்மெட்டை ஊத்தி குடுறா. ஆமாம், உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு. வைக்கத்தான் இருந்தா குடோன்ல வச்சுட்டு போங்கடா. அண்ணே அது மாட்டுக்கு தீனி வைக்கிற புண்ணாக்கு மூட்டை. அது கம்ப்யூட்டர் படம் பார்க்கலாம். அந்த மாதிரி படம் வேணும்னா கூட ஏற்றி தருவேண்ணே. தம்பி அவனுக்கு நான் ஜாமீன் நிக்கிறேன். அதுல தாசன் ஒரு பார்ட்னர். ஓ, 2 பேரும் சேர்ந்து தான் வைக்கிறீங்களா? ஆமாம் பார்ட்னர். சரி, இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 5 லட்ச ரூபா காசு வேணுண்ணே. ஒரே மாசத்துல வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துருவோம்ண்ணே. கண்ட கழுதிங்களுக்கெல்லாம் தம்பி பணம் கொடுக்குது. கடை வச்சிரு உனக்கு தராதா? தம்பி கடையும் அவங்க குடும்பத்தையும் நம்பி எம்பூட்னாலும் கொடுக்கலாம். தம்பி ஒரு கண்டிஷன், சாயந்தரம் கடை முன்னோனே சாவி என்கிட்ட கொடுத்துடணும். காலையில வந்து வாங்கிக்கணும். சாவி தானே திட்டலாம்டா. படம் போயிடலாடா. பயப்படாதடா. அண்ணே, தம்பி கிட்ட போட்டோ எங்க எழுதி வாங்கிட்டு காசை கொடுத்துடுங்க. டேய் தம்பி போட்டோ இருக்கா? இப்போ போட்டோ இல்லைண்ணே, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். அண்ணா என்கிட்ட இருக்குண்ணே. டேய் நான் உன் போட்டோ கேட்கல, அவன் போட்டோ கேட்டேன். அவன் போட்டோ தானே என்கிட்ட இருக்கு. அப்ப எடு. அட்டப்பாவி பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் இல்லையே. டேய் நீயாடா? ஆமா. போட்டோல அழகா இருக்க. தேங்க்ஸ்ண்ணே. டேய் சங்கிலி பத்தி தெரியும்ல? தெரியும். வாங்கின காசு திருப்பி தரலனா அப்புறம் தம்பி இங்க வாங்க. சொல்லுங்கண்ணே. என்னண்ணே? நாளைக்கு சங்கிலிக்கு பிறந்த நாள் வருது. கட் அவுட்லாம் வைங்க. முடிஞ்சா சின்னதா எங்க 2 பேரும் கீழே வச்சிருங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செம கூத்து. காசை பூரா காலி பண்ணிடுச்சுங்க. அதுங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. வட்டியும் வரல, அசலும் வரல. அதுங்களும் வரல. சிங்கத்துக்கு கோபம் வருமா வராதா? வரும்னே, வரும். வந்துடுச்சு. நாங்களாம் மான் கராத்தேவில மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்க. எப்படி எஸ்கேப் பண்ண பார்த்தேன்ல. சங்கிலி அனுப்புறா. ஐயோ, நீ யாரு? ஃப்ரெண்டுண்ணே. நீயா கழுத்து போட்டு வாங்கின? இல்லண்ணே. ஓடு போட. காசை வாங்கிட்டு அந்த ஓட்டம் ஓடி இருக்கேன். குதிகால் நரம்ப கட் பண்ணிட்டோமா, குதிச்சு குதிச்சு ஓட முடியாது. வேணான்னு நீ சொல்லாத, அத நான் சொல்லணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். எடுப்போம் தம்பி, எடுங்க. கம்ப கூடனே. எடு. ஏய் போடா. மச்சான் சாரிடா. என்னடா நான் என்னடா அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த ஆளு விழுறா. திரும்புறியா முன்னாடி அடிக்கவா? திரும்புடா. திரும்புடா. எப்படி நடிச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. தம்பி அடிங்க. காசை கொடுத்துடு. நான் தனியா கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப வேண்டானே, கொஞ்ச நாளைக்கு மூட்டை தூக்கியே பொழைச்சுக்கிறேன். ஓஹோ, நீடா? வாடகை வீட்டில் இருந்துக்கிறேண்ணே. நீ எந்த வீட்டுல இருந்துக்கோ. நீ மூட்டை தூக்குறியோ இல்ல புண்ணாக்கு தூக்குறியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத மேட்டர். சங்கிலி வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோட வெளியே போனா சங்கிலி கிட்ட பணம் இல்லைன்னு அசிங்கமா சொல்லுவாங்க. வந்ததுக்கு நீ பணத்தை வாங்கிட்டு போறியா இல்ல மூட்டை தூக்குற கையை எடுத்துட்டு? வேண்டானே, பணத்தை கொடுங்கண்ணே, வாங்கிட்டு போயிடுறேன். வாங்கிக்கிறேண்ணே. பூசு வேலைக்கு அது வாங்கிடா. அண்ணே இப்ப டீ சாப்பிடலாமா? ஆறி போன டீயை சாப்பிட்டா ஆத்மா சாந்தி அடையாது. என்ன டேய் தம்பி, சூடா 2 டீ ஏத்துனா நான் ஒரு ஸ்டோரி சொல்லலாம். தம்பி நம்ம கதை பத்தி குடல ஒரு என்னடா டேய் என்னாச்சு சொல்றா?
உன் ஃப்ரெண்டு சிவா இருக்கான்ல ஆமா, அவன் ரொம்ப நல்லா வேண்டாம். இந்த உலகத்திலே அவனை ரொம்ப நல்லவன்னு சொன்னது நீ மட்டும் தான்டா. சரக்கு வாங்கி கொடுத்து சொல்ல சொன்னானே. ஃபுல்லா சரக்கு அடிச்சு ஆத்துல விழுந்து மாட்டான்டா. டேய் 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 ஏய் டேய் சிவா, டேய் டேய் என்ன பண்ற? அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? எவ்வளவு ஒருத்தர் லவ் பண்ணிருக்க, அவன் பாதி நேரத்தை விட்டு போயிட்டு இருக்கா. என்ன வேற எதுடா? இது வேற பிரச்சனைடா. ஆம்பளை அடக்கூடாதரா, கண் கலங்கலாம், ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாதரா. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போடுறாங்கடா. இதான் மேட்ரா? டேய், எல்லா பெத்தவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கணும்ல. டேய், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுச்சுடா. இதெல்லாம் ஒரு பொழப்பாப்பா. நாட்டில் சொந்தமா தொழில் பண்றவன் தான்ப்பா காரு பங்களான்ட்டு வாங்கிட்டு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். என்னாலையும் சொந்தமா தொழில் பண்ணி அவங்கள மாதிரி பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும்பா. அதனால எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலையே வேண்டாம். ஆளை விடுங்கப்பா. ஆமா மாப்பிள, நீ எதுக்கு அழுவுற? உங்க அப்பா தான் அழுவணும். என்னடா பெரிய கவர்மெண்ட் வேலை? இந்த கவர்மெண்ட்டே பெரிய பெரிய அம்பானிகளை நம்பி தான் இருக்கு. நம்ம அம்பானி ஆகணும்டா. என்ன சொல்ற? விடுறா. தண்ணியில கிடந்து தண்ணி அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது ஓசிலனா ஏன்டா ஆம்புலன்ஸ் மாதிரி அலற? எனக்கு நீ ஆறுதல் சொல்லிட்ட, ஆனா உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. சொல்றா. அப்பா இங்க வாங்க, நம்ம வீட்டை யாரோ வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இருங்க எடுக்காதீங்க. அட சொன்னா கேளுங்க. ஹலோ, நீங்க யாரு? எதுக்கு வீட்டை போட்டோ எடுக்கிறீங்க? சார் நாங்கள் பேங்க்ல இருந்து வரோம். மிஸ்டர் சிவா சார் வீடு தானே? மிஸ்டர் சிவாவா? யாருமா அது? ஆமா, ஏன் புள்ள பிசினஸ் லோன் 40 லட்ச ரூபா கேட்டிருந்தாரு, சாங்ஷன் ஆயிருக்கு. இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு தான் லோன் கேட்டிருக்காரு. இந்த வீடு உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. பாத்தியாடி, இவன் நம்மள நடு ரோட்ல நிப்பாட்டாம விட மாட்டான்டி. ஆமா. வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? அறிவு இருக்காயா உங்களுக்கு? வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்துறவனுக்கு எவனா லோன் கொடுப்பானாயா? கமிஷனுக்கு ஆசைப்பட்டு லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் லோன் அவன் வந்து கட்ட மாட்டான், நீங்க தான் கட்டணும். வாட்ஸ் யுவர் ஒபினியன்? லோன் வேணுமா வேணாமா? சார் சார் என்ன பண்றீங்க? சார் 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 போடா. ஏய், என்ன வேணும்னு சொல்லிட்டு நீ ஏன்டா அழுவுற? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அந்த லோனை வச்சு தானே சங்கரிட்ட வாங்கின கடன் அடிச்சுனா சந்தோஷமா இருது. நான் ராத்திரி பகல உழைச்சாலும் அந்த 5 லட்ச ரூபாய் கடன் அடைக்க முடியாதுடா. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன அல்வா கிட்டுவாரு. பார், அந்த இமேமில தூக்கி உன் தலைமையில போட்டாலும் ஆம்பளை அழக்கூடாது. இது அடிங்க பார்ட்னர். டேய், பாட்டர் கிட்ட சொன்னா பாட்டில் அடிச்சு மண்டி உடைச்சிடுவேன். ஏய், பாஷி துரோகி, நீங்க அப்படி சேர்த்துக்கிச்சு பேப்பர் இல்லடா, என் லைஃப்டா. டேய் ஏய். பண்ணுங்களே. ஏய். ஆசமா போ. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா, சொல்லிட்டு போடா. என்னடா? சரக்கு என்ன வேஸ்ட் பண்ண? என் வாழ்க்கைய வீணா போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ சரக்கு வீணா பண்ண பத்தி ஏய், பேசிக்க. போன வாரம் கூட நான் 2 பேரும் பிச்சை போட்டேன் தெரியுமா பஸ் ஸ்டாண்ட்ல? பிச்சை அடிப்பேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. 20 காசு கொடுக்கல, உனக்கு கப்புறது நான் தானே சங்கிலி. மச்சான், கடவுள் நம்மள கைவிட மாட்டாரா? கையோட முதல்ல இந்த நிமிஷம் வந்து நீ யாரோ நான் யாரோ, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு என் முகத்தை விட பிடிக்காதடா. ஏய் நில்லுடா. கடவுள் ஒரு கதவை மூணா இன்னொரு கதவை திறப்பாருடா. ஏன்டா கேமரா கஷ்டம் உங்களுக்கு தெரியாது? என்ன கஷ்டம்? காடி கேட்டு கேளுங்க. என்ன கஷ்டம்? வண்டிகளை ஸ்பீட் ஓட்டினா எப்படி வேலை செய்ய முடியும்? அறிவு கட்ட முட்டாமையில யாருக்கும் தெரியாம படம் எடுக்கணும் வந்துகிட்டு இருக்கோம். நீ பேசுன டிரைவர் கட்டான ஊருக்கு தெரிய மாதிரிடா. இங்க வா, நம்ம 2 பேருக்குள்ள எந்த காலத்தையும் ஈகோன்றது இருக்கப்படா. ஒரு டைரக்டர் கேமராமேன்றவன் புருஷன் பொண்டாட்டி மாதிரி எந்த நேரத்துல பின்னி பிணைஞ்சு என்னால அப்படி இருக்க முடியாங்க. டேய் மடப்பட, டைரக்டரும் கேமராமேன் ஒத்துமையா இருந்தா படைக்கக்கூடிய படைப்பு எகிடுதுடா. அப்படி சொல்லுங்க. அது பொண்டாட்டி கேட்டு பயமா இருக்கா இல்லையா? பயப்படாத பசங்க. சரி சரி, ஷார்ட்டா சொல்லுங்க. அந்த கோபரா விடு. கோபுரா பாம்புங்க. அது கோப்ரோ. கோபராவா 2 படம் எடுக்கிறது தானே. டேய் தம்பி தவிடு, அந்த பாம்பை இங்க கொடு. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஏப்பா டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்துறியா? எட்டாச்சு போயா. எது எடுத்தாச்சா? யோ எடுத்தாச்சுன்னு சொல்றீங்களே, டிக்கெட் காட்டியா? இந்தா. இது பழைய டிக்கெட்டு, செல்லாது. இந்த பஸ் மட்டும் நான் புதுசா டிக்கெட் கொடு, அப்புறம் நாளைக்கு வரும்போது டிக்கெட் கேட்பேன். யார் மூஞ்சில முடிச்சிட்டு வந்தாலும் சனிய. டேய் பசங்கன்னு ஊட்டி அட்டென்ஷன்டா. டிரைவருக்கு தெரியாம அவனுடைய முகம் குளோசப் எனக்கு தேவைப்படுது. நீ பாம்பு உள்ள விடு. சரிங்க. யாரையா நீங்க? ஏன் மேல ஏறீங்க? ஏன் மேல ஏறினீங்க? ஏன் முன்னால முறைப்படி கேட்டோம், நீங்க தான் பின்னால ஏற சொன்னீங்க. பின்னால
மேல ஏறணும். நீங்க மேல போங்கன்னு சொன்னீங்க. கீழே எடுத்துட்டியா? டிக்கெட் கொடுக்க நீ தான் மேல வரணும். யோ நான் மேல போயிட்டேன்னா என் குடும்பத்தை யாரையா பாக்குறது? அத தம்பி தவிர பத்திரமா பாத்துக்கலாம். அந்த கவலை உனக்கு வேண்டாம். சார் நீ தான் லஞ்சம் வாங்கிட்டல, அப்புறம் டென்ஷன் ஆவற? உன்னால உள்ளதான் இம்சன் பார்த்தா வெளியிலயுமா? யோ கீழே இறங்கி வாங்கயா. கோவிந்தா 3 டிக்கெட்டுக்கு 24 ரூபாய் எடு. தம்பி தவிர எறா செக் புக். இல்ல சார். என்னது 24 ரூபாய்க்கு செக்கா? பின்ன 3 டிக்கெட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. யோ நான் ஒரு குண்டூசி வாங்கினா கூட அக்கௌண்ட் எழுதி ஆடிட்டர் கொடுக்கணும். யாரா ஐடி கட்டுறவன்? யோ எங்க ஓனர் செக் ஒத்துக்க மாட்டாரியா? யோ என் ஆடிட்டர் பணம் கொடுக்கறது ஒத்துக்க மாட்டாரியா? என் ஓனர் செக் ஒத்துக்க மாட்டாரியா? குரும்பி தாளிச்சு போகும். என்னடா தாயில செக் போடு, வாயில விசில் போடு. ஹோ 3 டிக்கெட் போடு. எவ்வளவு ஆச்சுப்பா? 34.50. 34 ரூபாய் இருக்கா சார்? ஏப்பா ஒரு 5 ரூபா 50 காசு எக்ஸ்ட்ரா போட்டு 40 கொடுக்குறேன் வாங்கிக்க. சரிங்க. தாடா உன் பேரை ஃபில் பண்ணி எடுத்துக்கடா. என்னது செக்கியா? அப்படின்னா நீ பேங்க் கரண்ட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் காசு கொடுத்துருவான். கேட்டியா பாக்காதியா? இவர் இங்க டீ குடிச்சதுக்கு அங்க பேங்க்காரன் காசு தருவானா? எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாரு. ஐயோ ஏமாத்தலையா, இது காசு ஓலை. இந்த ஓலை வேலைலாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்கா காசு கொடு. இல்ல வெண்ணியை பிடிச்சி 3 பேர் மூஞ்சி வைக்கும். ஏயா இப்படி டீசெண்டா ட்ரெஸ் போட்டுக்க இப்படி இன்டீசெண்டா பேசுறேன்? சார் படா போடுங்க சார். நீ வந்துட்டு காலையில படா சார். பெகர் சார் இங்க இருக்க. கோவிந்தா இந்தா இந்தியன் பேங்க் ஒரு மாச கலெக்ஷன் ஒரே செக்ல கொடுத்துட்டீங்களே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். போடா போடா. நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க சார். ஏய் என்னடா நீ டீ கடை ஓனரு? அதான் ஒரு பெக்கருக்கு பேங்கோட டீலிங் தெரியுது, உனக்கு தெரியலையே. அடுத்த இடத்துக்கு போலாம். நீ எல்லாம் எப்படி அம்பானி அவன்? அம்பேல் தான் அவன். இந்தா பச்சு போட தோளுங்க. சரி சார். அப்ப எனக்கு ஒண்ணு. எது உனக்கு ஒண்ணா? ஏன்டா இது அம்பாளுக்கு சேப்பிச்ச பிரசாதமா? அது கொஞ்சம் அப்ப கொடுங்க. பாதியாவது கொடுங்க சார். ஏண்டா இந்த ஊர்ல தான் நம்ம சாதிக்க போறோமா? சாதிச்சிருவோம். கான்ஃபிடன்ட் கண்ணுக்குட்டி. டேய் எவடா அவன் குறுக்கு குறுக்கு தப்பு. டேய் நில்லுங்கடா. இங்க பாரு, எங்க வேணாலும் விட மாட்டேன் உங்களை. தண்ணியில முக்கி சாகடிச்சிடுடா. இருங்க எங்க ஊர் ஆள கூப்பிடுறேன். உங்களை கண்ணுக்கு வெட்டி போடுறோம்டா. ஏன்டா எங்களை தொட? அவனே பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? ஏய்யா எங்க ஊர் பணங்க குளிக்கிறத போட்டோ எடுத்துங்கறானே அவனோ. சார் நீங்க சொன்னவங்க தான் சார். நீ தான் இவங்கலாம் பாசா? 3 பேரும் இங்கே இருக்கியா? எங்க ஊர் ஆள கூப்பிடுறேன். உங்களை கண்ணுக்கு வெட்டி போட சொல்லிடுறேன். இருக்கியா? மாப்ள எங்க இருக்கீங்க? அருவா கப்பல எடுத்து ஆத்த வரைக்கும் வந்திருக்கியா? நம்ம ஊர் பொண்ணுங்க குளிக்கிறத ஒரு 3 பேர் படம் எடுத்துருக்கானுயா. அவங்கள கண்ணுக்கு வெட்டி போட்டுறோம். தம்பி சினிமா நடிகர் மாதிரி இருந்துட்டு ஏன் கோபறீங்க? மாப்ள நீங்க அங்கே இருங்க. நான் மறுபடியும் கால் பண்றேன். அப்புறம் கிளம்ப வந்தா போதும். கொஞ்சம் பந்தா பண்ணுவோம். டைம் நம்ம சைடு டர்ன் ஆயிடுச்சு. என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா? நடிகர் மாதிரி தெரியலடா, நீ நடிகண்டா. நீங்க யார் சார்? சார் பெரிய சினிமா டைரக்டர். டைரக்டரா? ஐயோ மறுபடியும் சார் மகளதான் சார். ரொம்ப நல்லா ஆண்டவா பழச்சடா. யாருக்கும் தெரியாம படம் எடுக்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இவன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தெரிஞ்சு ஊருக்குள்ள போய் சொல்லிட மாட்டானா? சரி சமாளிப்போம். இந்த ஊருக்குள்ள நம்ம படம் எடுக்கணும்னா இந்த ஊர்க்காரன் ஒருத்தனோட உதவி நமக்கு தேவை. அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். சார் என்ன ரோல் சார் தருவீங்க? நீ என்ன ரோல் வேணாலும் கேட்றா தர. சார் இந்த ஹீரோ ரோல்லாம் வேணாம் சார். அதுல அந்த பொண்ணுங்கெல்லாம் கட்டி பிடிக்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அந்த வில்ல ரோலே போதும் சார். அதுதான் சார் ரேப் சீன் இருக்கும். கூச்ச சுபாவத்துக்கு ரேப் சீன் இருக்குல்ல படத்துல? 2 சீன் இருக்கு. எங்க படத்துல 2 சீன் இருக்கியா? 2 சீனா சார்? 2 வேற வேற பொண்ணுங்களை வச்சு தானே சார் இருப்பீங்க? ஆமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். டேய் நம்ம செலக்ட் பண்ண ஹீரோட போட்டோ எடு. எப்பரா இருக்கான்? இவனா? இவன் நடிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது சார். டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. முகத்துல பாரு ஒரு நெருப்பு தெரியுதா? இவன் பெரிய ஆளா வருவான்டா. எப்படி சார் வர முடியும்? ஏன் வர முடியாது? அவன் பெரிய பிரச்சனை இருக்கானே. என்ன பிரச்சனை இல்ல? அவன் 5 லட்சம் கடன் வாங்கி தலைமறைவா இருக்கான் சார். அதுக்கு நான் தான் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்டா 5 லட்சம் ரூபாய் போய் ஒரு பெரிய பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். நான் 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்டா. அவன் வெறும் 6 நாள் மட்டும் எனக்கு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனா போதும். என்ன வாய திறக்கிற? 6 லட்சம் ரூபாயா? ஆமா. ஆளை போய் நீ தூக்கிட்டு வா. நாங்க அந்த மரத்துக்கு கீழே மல்லா கிடக்குறோம். போடா. டேய் எங்கடா போற? இந்த நிமிஷத்துல நீ யாரோ நான் யாரோ? நான் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு என் முகத்தோட பிடிக்காதடா. சும்மா முன்னாடி உறவு வேணா ஒண்ணு வேணா அறுத்து விட்டு போனேன். இப்போ எங்கடா வந்த? இப்போ எங்க போறேன்னு சொல்லிட்டு போடா. 5 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துக்கிறேன். அந்த சங்கை தெரிஞ்சா சங்க அறுத்து விடுவான்டா. வேற பேங்க் லோன் கேட்டு போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்குடா உங்க கதை. நீ பேங்க்ல லோன் கேட்டு போவ, அவன் ஓகே பண்ணுவான், உங்க அப்பாக்காரன் கிழிச்சு போடுவான். இந்த டிராமா தான் ஏற்கனவே தெரியுமே. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட 2 பேருக்கு பிச்சை போட்டேன்னு. அது இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஊருக்கு ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். 6 நாள் நடிச்சா 6 லட்ச ரூபா தரேன்னு இருக்காரு. என்னது 6 நாளைக்கு 6 லட்சமா? ஆமாண்டா. எந்த டைரக்டர் அப்படி சொன்னது? உட்காரு காட்டுறேன். சார் வணக்கம்.
என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் சார், சொல்றேன். அதெல்லாம் அப்பவே சொல்லிட்டேன். எனர்ஜி வீணாக்காதீங்க. நீ தான் என் படத்துக்கு ஹீரோ. ஹீரோவா சார்? சும்மா ஜோக்ல அடிக்காதீங்க சார். ஜோக்கடிக்கிறதுக்கு இது காமெடி படமோ காமெடி படமோ கிடையாது. தூசி துப்பட்ட மாசு மறுவில்லாத பியூர் லவ் ஸ்டோரி. புதுசா அரசியலுக்கு சேர்ந்த கட்டின வேஷ்டி மாதிரி சும்மா வெள்ளை வெளியே பளிர்னு இருக்கும். எனக்கு நடிக்கலாம் தெரியாது சார். நீ எதுக்கு நடிக்கணும்? அதுக்கு கேமராமேன் கேட்டா எஸ் சார். அப்ப கேமரா வச்சே படம் எடுத்துங்க. நான் எதுக்கு? ஒரு நிமிஷம் சார், நம்ம கூட்டு வந்துடுறேன். யாருக்கிட்ட கத்தி பேசுற? நமக்காக பெரிய கடவுள் அனுப்பிச்சு வச்ச சின்ன கடவுள்ரா அவரு. நீ தான் அடிக்கடி சொல்லுவ, ஒரு கதவு மூண்டா ஒரு கதவு திறக்குன்னு. அது கதவுடா. கதவா? நமக்காக தானா திறந்துகிட்டு நிக்குது. நீ வேணான்றா? அவர் தான் டைரக்டர், நீ தான் ஹீரோ, நான் தான் வில்ல. 6 நாள் நடிக்கிறோம், 6 லட்சம் வாங்குறோம், சங்கிலி கடன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். வாடா மன்னிப்பு கேடுறா. ஐம் சாரி சார். இட்ஸ் ஓகே தம்பி, இட்ஸ் ஓகே தம்பி. நல்லா கால்ல வந்து மன்னிப்பு கேளு. சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ஓகே தம்பி. ஏண்டா உன் வில்லத்தனத்தை இந்த செல்ல பிள்ளை கிட்ட காமிக்கிறியா? தம்பி சார், ஆக்டிங் இஸ் நத்திங் பட் சம்திங் இஸ் ஆக்டிங். ஐயோ எதுவா இங்க பார். இனிமே ஆபீஸ் அவர் ஆபீஸ், அவர் ஆபீஸ் என் ஆபீஸ். சார் எப்ப சார் ஷூட்டிங்? ஆபீஸ் எங்க இருக்குப்பா? ஏப்பா இந்த குடம் தான் ஆமா சார். என் ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் உங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன். ஆனா ப்ராஜெக்ட்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஹேய் வாடா. கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு 6 லட்சம் ரூபா தர நிக்கிறாரு. எது மேல எது போட்டா உனக்கு என்னடா? ஏன்டா ரேப்புக்கு இங்க 6 லட்சம் வாங்க போறேன் என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்ல சார். ஹீரோ என்னடா சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல சார், ஒண்ணும் சொல்ல சார். என்னடா காமன் நேரமா பேசுறீங்க, ஒண்ணும் சொல்லுங்கற சார். ஹீரோயினி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நயன்தாரா. நயன்தாராவா? கஜல் அகர்வால். கஜல் அகர்வாலா? ஹன்சிகா மொத்துவானி. ஹன்சிகா மொத்துவானியா? த்ரிஷாவா? இவங்க யாரும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணை பிடிக்கிறோம். அதுக்கு நாளை காலையில் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் கேமரா வைக்கிறோம். பல பகுதிகள்ல இருந்து பல பஸ்கள்ல பல பல பெண்கள் பல பல பலன்னு இறங்கும். அதுல ஒரு பொண்ணுக்கு சார்ஜ் போறோம். அந்த பொண்ணை ஹீரோயினை தூக்குறேன்டா. எல்லாம் நல்லா கேட்டுங்கடா. அங்கங்கே பஸ்ஸுக்காக காத்திருக்கிற பேசஞ்சர்ஸ் மாதிரி நம்மளும் போய் நிக்கிறோம். கும்பல்ல யாருக்கும் நம்ம மேல டவுட் வந்துருப்பா. ஏன்னா எல்லாரும் கேமரா பார்த்துட்டாங்கன்னா லைவ்னஸ் போயிடும். நடிக்கிறவனுக்கு தெரியப்படாதா? நடிக்கிறவங்களுக்கே தெரியக்கூடாதா? அது எப்படி சார் முடியும்? ஏய், நான் எடுக்க போற படம் 4 சாங் 4 ஃபைட் இருக்கிற மசாலா படம் கிடையாதுடா. கன்னிச்சாமன பேசிக்கலி கல்ச்சர் எடிட். நான் எடுக்கிற படம் அத்தனை கல்ச்சுரல் பார்ட்டிசிபேட் பண்ணும். இது உள்ளூர் சினிமா கிடையாது, உலக சினிமா. அத்தனை அவார்டு. சரி சார், ஷார்ட் சொல்லுங்க. டேய், நம்ம படத்தோட ஹீரோயின் ரொம்ப அழகான பெண்ணா இருக்கணும். அழகான பொண்ணுனாவே 1000 காதல் இருக்கும், 10,000 பேர் ஆசைப்படுவான். அவ ஒருத்தனைத்தான் காதலிப்பா. அதான் நீ சார். தெய்வம் சார் நீங்க. நீ என்ன பண்ற? பின்னால பசங்க இருக்கானுங்க. ஆமா. நீ அங்க போய் அவனுங்களோட ஒரு ஆளை மிங்கில் ஆயிடும். சரி சார். சார் என்ன ரியாக்ஷன் சார் கொடுக்கணும்? நீ என்ன ஆக்ஷன் பண்ணி அதான் ரியாக்ஷன் பண்ணு சார். ஐயோ சார், மறுபடியும் என்னடா? எந்த பொண்ணு சார் பார்க்கணும்? எல்லா பொண்ணையும் பார், சகட்டு மேனிக்கு பார். எந்த பொண்ணு உன் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ ரொம்ப ஆழமா பாப்பில்ல, அது யாருன்றது எடிட்டிங்ல தெரியும். நீ ஓகே சார். சரி சார். யார் ரியாக்ஷன் சார்? உனக்கு ரியாக்ஷனே கிடையாது. கையை மட்டும் படு. உன் கையை படுங்கடா. போ, பிணைஞ்சிக்கிட்டே போடா. சார், மேல என்ன கோப்பத்தை ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏண்டா ஒரு அற்புதமான விசுவல் செக் பண்ணி எடுறான்னு சொன்னா என் கிரியேட்டிவ் கிழிச்சு தொங்க விட்டியா? கிட்ட முட்டா பைய சாங் ஃபீல் பண்ணி டியூட் போயிட்டேன் சார். ஏன் சார் நீ என்னடா ஃபீல் பண்றது? நான் டைரக்டர், நீ டைரக்டர். நீ சூப்பர் சார். நான் சார். நீ சூப்பர். நீ சிங்கிள் சூப்பர், நீ டபுள் சூப்பர், நான் ட்ரிபிள் சூப்பர். ஆனா கேமரா தான் பர். அதுக்கு தாண்டா இவ்வளவு நேரம் என்ன திட்டிக்கிட்டு இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு இதே நேரம் இதே இடம் இங்க தான் ஷூட்டிங். சார் நாளைக்கு வந்து ரேப் சீன் எடுத்துருவீங்க சார். ரேப் சீன் கரெக்டா எடுத்துறோம்டா. சார் இப்போ என்ன சார் பண்றது? இப்ப பேக்கப்.